வணக்கம் மக்களே! இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியன் குரலாகவும், தமிழக வெற்றிக்கழக கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த ஊழல் பற்றியான விஷயங்கள அடுத்த பகுதியா இப்ப இத நான் உங்களுக்கு விளக்கப் போறேன். இது எப்படின்னா, ஒரே டயத்துல எல்லார பத்தியும் நம்ம சொல்ல முடியாது. சொன்னா ஒரு உங்களுக்கே ஒரு குழப்பம் உண்டாயிரும். அதனால யார் யாரு ஆட்சி காலத்துல என்னென்ன ஊழல்கள் செஞ்சாங்க? இந்த ஊழல் செஞ்ச பணத்த அவங்க என்ன பண்ணாங்க? பகுதி, பகுதியா பிரிச்சு உங்கள்ட்ட நான் விளக்கப் போறேன். மக்களே, இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ற கருத்துக்கள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இத எப்படி உங்களால புரமோட் பண்ணி, எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு சேருங்க. இது நீங்க எனக்கு செய்றதாக இல்ல, இந்த சமுதாயத்துக்கு செய்ற ஒரு தொண்டா செய்யுங்க. மக்களே, இந்த ஊழல பத்தி பேசும்போது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்து வர ஊழல் எவனும் பண்ண கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பண்ணானா, தூக்கி கொண்டு போய் ராமாவரத்துல வச்சு என்ன பனிஷ்மென்ட் குடுக்கணுமோ அத குடுத்துருவாரு அவரு. அதனால எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாய்ங்க. அதனால எவனுமே ஊழல் செய்றதுக்கு அவ்வளவு தைரியமா முன் வர கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்திலேயே அவரோட பயணிச்ச ஒரு ஆளு, அவன் டிஎம்கே காரன் ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டாவே குடுத்துட்டாரு. என்னன்னா, இவன் சயன்டிஃபிக் கரப்ஷன் அப்டின்ட்டு. இந்த சயன்டிஃபிக் கரப்ஷன் சொன்னதுக்கு அப்புறம், எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஒருத்தரு அவரோடயே பயணிக்கிறார். அவரு என்ன பண்றாருன்னா, சரி இத விஞ்ஞான பூர்வமா பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிரும். சட்ட ரீதியா, சட்டத்த பின்புலமா வச்சுக்கிட்டு ஊழல் செய்யலாம் அப்படிங்கிறத அவரு அந்த காலகட்டத்தில கொண்டாடுறாரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்னே அவருக்கு பேர் சொல்லலாம். அவரு எப்படி இந்த சட்ட ரீதியா அத பயன்படுத்தினாரு, அவர் யாருங்கிறத நான் இப்ப விளக்குனா தான், அடுத்து 91, 96 காலகட்டத்தில த குயின் ஆஃப் கரப்ஷன் அவங்கள பத்தி நான் விவரமா சொல்ல முடியும். இப்ப நான் யார பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம், கலிங்கமலை. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில பிறந்தவர் தான் ஜெகத் ரட்சகன். அவர் என்ன பண்றாருன்னா, 1970 காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் மேல தீவிர ரசிகர். அவர் படிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, 10த் தான் அவர் முடிச்சிருக்காரு. ஆனா நல்ல மேடை பேச்சாளர் மற்றும் அறிவு சார்ந்தவர். அதனால என்ன பண்றாங்கன்னா, 72ல முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் இந்த திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுகன்னு கட்சி ஆரம்பிச்சப்ப, இவரு அதிமுகவுல தன்னை இணைச்சுக்கிறாரு. அதிமுகவுல இணைச்சுக்கிட்டு, அவர் அவரோட பயணிக்கிறார். பயணிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 1980 காலகட்டத்தில நடந்த சட்டமன்ற தேர்தல்ல உத்திரமேரூர் தொகுதியில எம்.எல்.ஏ. கேண்டிடேட்டா ஏடிஎம்கே சார்பா நின்னு வெற்றி பெறாரு. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரோட இவர் பயணிக்கும்போது, இவர் மேல உள்ள ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனால அவர் கூடவே வச்சுக்கிறாரு. கருத்தியல் பரிமாற்றங்கள். ஏன்னா, இவர் தான் நல்ல மேடை பேச்சாளராச்சே. நல்ல அறிவு சார்ந்தவர். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவர். அப்படிங்கிறபோது என்ன பண்றாரு அப்படின்னா, 1984ல நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல செங்கல்பட்டுல இவரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு, இவர பாராளுமன்ற குழு தலைவரா நியமிச்சு அனுப்புறாரு. அதனால இவருக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியோடையும், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தியோடையும் தமிழ்நாட்டோட நலத்திட்டங்கள எடுத்து சொல்றது, தமிழ்நாட்டுக்கு தேவையானத அவங்கள்ட்ட கேட்டு பெறுறது, இது மாரியான பங்கீடு இவரோட பங்கீடு இருக்கு. அந்த காலகட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. மாநில அரசுக்கும், மத்திய அரசுக்கும் இடையில உள்ள உறவுகள வலுப்படுத்தினது இந்த ஜெகத் ரட்சகன் தான். புரட்சித் தலைவர் 87ல இயற்கை மரணம் அடையறாரு. அப்போ இவர் எம்பியா இருக்காரு.
என்ன பண்றாரு அப்படின்னா, 1988ல ஸ்ரீ லக்ஷ்மி அம்மாள் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளைய இவர் தொடங்குறாரு. தமிழ்நாட்டுல வந்து அந்த காலகட்டத்தில சுயநிதி கல்லூரிகள், தொடக்கங்கள் கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான பர்மிஷன குடுக்குறாங்க. தனியார் கல்லூரிகள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பர்மிஷன் குடுக்கிறத இவர் வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறார். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து அவரோட மனைவி ஜானகி அணியில இருக்காரு. ஜானகி அணியில இருக்கும்போது அதிமுகவோட கொறடாவா இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, 2 அணியா பிரிஞ்சு நிக்கும்போது இவர் ஜானகி அணியிலே பயணிக்கிறாரு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்.எம். வீரப்பன் தலைமையில ஒரு அணி உருவாகுது. அந்த அணியில பயணிக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்த இவர் பயன்படுத்திட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, வீர வன்னிய அறக்கட்டளை அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட், அங்கிட்டு ஒரு ட்ரஸ்ட்ட ஓப்பன் பண்றாரு. அந்த ட்ரஸ்ட்ட வச்சு சமுதாய மக்களுக்கு நல்ல திட்டங்கள செய்ற மாரி நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுகிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா, எதுக்குள்ளேயுமே வரமாட்டாரு. எந்த ஊழல்லயுமே அவர் மேல யாரும் சுமத்த முடியாது. ஆனா, அப்பப்ப இடி ரெய்டு வருவான், ஐடி ரெய்டு வருவான். எல்லாத்துக்கும் எவனுக்குமே தெரியாது. ஏன் வரான்? எதுக்கு வரான்னு எவனுக்குமே தெரியாது. இத பத்தி நான் பின்னாடி கொஞ்சம் விரிவா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா, இந்த காலகட்டத்தில இவர் ஆரம்பிச்சுட்டாரு. இந்த விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எம்ஜிஆர் டூ அந்த ஜெயலலிதாவுக்கு ஆட்சி வர அந்த காலகட்டத்திலே இவர் வந்து அவரோட வேலைகள ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் நான் சொல்றேன். த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன். இந்த 56 ஆண்டுகால ஊழல வகைப்படுத்தும்போது 2ஆ பிரியுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, பவளவிழா பாப்பா. பவளவிழா பாப்பா மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அவர்களோட அமைச்சர்கள் மற்றும் அவர்களோட எம்.எல்.ஏக்கள். இது ஒரு குடும்பம். 2வதா பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில சசிகலா குடும்பம் மற்றும் குடும்ப நபர்கள், அவர்கள் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் எம்.எல்.ஏக்கள். இத 2ஆ பிரிச்சர்லாம். ஏன்னா, ரொம்ப விளக்கமாலாம் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், போர் அடிச்சிரும். அதனால வந்து நான் என்னன்னா, இத 2ஆ பிரிச்சுருவோம். ஒண்ணு யாரு அப்படின்னா, திமுக குடும்பம். திமுக குடும்பத்த சார்ந்த மந்திரிகள், எம்.எல்.ஏக்கள். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்ட ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கும்போது, ஒரு குடும்பம் தல தூக்குது. அவங்க யாருன்னா, திருமதி சசிகலா. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அந்த இதுல இந்த மந்திரி சபையில இருந்த மந்திரிகள் மற்றும் எம்.எல்.ஏக்கள். இத 2ஆ பிரிச்சுட்டோம்னா, உங்களுக்கு விளக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். திருமதி அம்மையார் சசிகலா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நடராஜன வந்து 1973 வந்து திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணும்போது, நடராஜன் வந்து அரசு துறையில வந்து பணியில இருக்காரு. பி.ஆர்.ஓவா இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொந்த மாவட்டத்த விட்டு சென்னையில வந்து குடியமர்றாங்க. 1980 காலகட்டத்தில இங்க வராங்க. சென்னைக்கு வராங்க. ஏன்னா, அவர் பி.ஆர்.ஓவா இருந்தது வந்து பண்ணா, செய்தி தொடர்பு துறையில தான் பி.ஆர்.ஓவா இருக்காரு. அப்ப தமிழக அரசுல செய்தி துறையில செயலாளரா இருந்தவங்க வந்து சந்திரலேகா ஐஏஎஸ். அப்போ வந்து நடராஜனுக்கு வந்து அவங்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நட்பு ஏற்படுது. அப்ப செய்தி தொடர்புனா இப்போ உள்ள மாரிலாம் கிடையாது அப்ப. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செய்திய வந்து கவர்மெண்ட் தான் வந்து வெளில குடுக்கும். அதுக்கான இத வந்து எந்தெந்த இடத்துலலாம் நலத்திட்டங்கள் நடக்குதோ, அங்கலாம் போய் வீடியோ எடுக்கணும். ஆ அவங்களோட இது வந்து பணி வந்து அந்த வீடியோவ ப்ரமோட் பண்ணி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து செய்தித்துறையோட பணிகள். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட மனைவி சசிகலாவுக்கு ஒரு வீடியோ கடை வச்சு குடுக்குறாரு. வினோத் வீடியோ விஷன். அந்த 80, 84 காலகட்டத்தில வச்சு குடுக்குறாரு. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா வந்து அதுல அந்த வீடியோ கடைய நடத்திட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேசெட்லாம் அப்ப வந்து வாடகைக்கு விடுவாங்க. இப்ப மாரிலாம் நீங்க வந்து சேட்டலைட் டிவியோ, வீட்லயோ வந்து நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது அது. கேசெட்ட வாடகைக்கு வாங்கி தான் படத்த பார்க்க முடியும். அந்த கடை வீடியோ கேசெட் கடை இந்த அம்மா நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது, ஜெயலலிதா வந்து அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில எம்ஜிஆர் ஆட்சியில வந்து பொறுப்பு குடுக்குறாங்க. செயலாளரா பொறுப்பு குடுக்குறாங்க.
அப்போ வந்து இந்த அம்மா வந்து வெளியில வர்றதுக்கு போகும்போது அப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அந்த அம்மா நலத்திட்டங்கள ஏன்னா இப்போ மாரி அப்போ சோசியல் மீடியாலாம் இல்ல. ஏன்னா இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போம்போதே பின்னாடி ஒரு கேமராக்காரன கூட்டிட்டே போவாய்ங்க. அப்ப அது போயி இவங்க இவன்ட்ட கூட இருக்கவன்லாம் கேமராக்காரன் தான் கூட இருக்கான். உடனே ஒரு ரீல்ஸ் போடுறது. உன்ன தூக்கி குடுக்குறியா? உடனே அது ஒரு ரீல்ஸ். அப்படிங்கிற காலத்துல இருக்கோம் இப்ப. அப்ப அப்படி கிடையாது. இப்போ இந்த அம்மா வராங்க, வெளில வராங்க, ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அத வந்து வீடியோ எடுத்து, அத ஃபோக்கஸ் பண்ணி, அத வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த செய்தி துறையோட முக்கிய பங்கு. இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சிரும். சசிகலா. சசிகலாவின் கணவர் நடராஜன். நடராஜன் வந்து சந்திரலேகாவோட நேரடி தொடர்புல இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, இந்த சசிகலாவ வந்து இந்த அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. யாருக்கு? ஜெயலலிதா அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த அம்மா அந்த காலகட்டத்தில ஆட்சியெல்லாம் கலைஞ்சு, ஜனாதிபதி ஆட்சி நடக்கும்போது, படங்கள்லாம் புது புது படங்கள்லாம் வாங்கி, கொண்டு போய் இந்த அம்மா தான் குடுக்குறது. கேசட்ட குடுக்குறது. அந்த அம்மா படம் பார்க்கறது. படம் பார்க்கும்போது இந்த அம்மாவும் அங்க கூட உட்காந்து படத்த பார்க்கறது. கருத்துக்கள் பரிமாற்றம். ஏற்கனவே சொன்ன மாரி ஜனாதிபதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மாவ வந்து சட்டசபையில வந்து மானபங்கப்படுத்தினதுனால, இவங்க வந்து அந்த கட்டத்தில ரொம்ப மனம் உடைஞ்சு, ரொம்ப தனிமையில இருக்காங்க. இருக்கும்போது அவங்களுக்கு வந்து யாரும் ஆதரவு இல்ல, குழந்தைகள் கிடையாது. அப்படிங்கும்போது, சூழ்நிலையின் காரணமாக இந்த அம்மா அவங்க கூடவே பயணிக்கிறாங்க. ஏன்னா, இந்த அம்மா தான் ஜெயலலிதாவோட தோழின்னு சொல்லியிருக்காங்களே, ஜெயலலிதா எந்த இடத்துலயும் சசிகலா என் தோழின்னு சொன்னதா நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. அது மாரி ரெக்கார்டும் கிடையாது. இருக்கான்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது என்னன்னா, அடுத்து வந்து 91 எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ணோனே, அந்த காலகட்டத்தில அவங்க சும்மா இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து என்னன்னா, எங்கெங்கெல்லாம் ஆருடம் சொல்றான், எங்கெங்கெல்லாம் குறி சொல்றான், அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் இதுதான் வேல. கிளம்பி போயிறது. குறி பார்க்கறதுக்கு போறது. மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு வந்து நம்ம இந்த பிரச்சனைய தீர்க்க முடியுமா? அப்படிங்கெல்லாம் இவங்க வந்து திங்க் பண்ணி, அத கொள்கை எந்தெந்த ஜோசியர் எங்க இருக்காரு? எங்க போனா வந்து நமக்கு வந்து சாதகமா சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க அலையறாங்க. அந்த காலகட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, சசிகலாவோட தம்பி திவாகர் இருக்கார்ல, இவர் வந்து இலங்கையிலிருந்து ஒரு சாமியார இறக்குமதி பண்ணி வச்சிருக்காரு. எங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பாத்திமா நகர்ல வந்து அந்த சாமியார். அவர் யாருன்னா, பிரேமானந்தா. அந்த பிரேமானந்தா சாமிய வந்து இவங்க அடிக்கடி யாரு சசிகலாவும், ஜெயலலிதாவும் போய் அவங்கள மீட் பண்றது. அவன் இருக்கான் பாருங்க. ஒண்ணா நம்பர் டுபாக்கூர். ஒண்ணா நம்பரு டுபாக்கூரு. எப்படின்னா லிங்கம் எதுல வளருது, ஒரு மாசம் அந்த பௌர்ணமி, அமாவாசை இதுல வந்து வளர்ந்தா அந்த லிங்கம் வெளியில வரும் அப்படின்னு ஒரு பெரிய டுபாக்கூர் சாமி அவன். ஆனா இவங்களும் போயி எல்லாம் பூஜையெல்லாம் எப்படி? நடு சாமத்துல தான் உங்களுக்கு வந்து பூஜை பண்ணா தான் உங்களுக்கு பவர் ஏறும். எல்லா கிரகங்களும் அப்பதான் பவர்ல இருக்கும். அப்படின்னு சொல்லி இவன் அவங்கள கூட்டிக் கொண்டு உட்கார வச்சு, நம்ம அடுத்த ஆட்சி நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்சி தான் அப்படின்ட்டு இல்லாததெல்லாம் அள்ளி விடுறான். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜீவ் காந்தியோட மரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த பெரும்பான்மை 164 இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேயும் 60 இடத்துல பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கிறாங்க. தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சோனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜோசியக்காரன், இந்த குறி சொன்னவன், இவன்லாம் பவர்ஃபுல் ஆயிடுறான் அந்த ஆட்சியில. ஜோசியம் சொன்னவன், குறி சொன்னவன், பூஜை நடத்தினவன், பரிகார பூஜை பண்ணவன் எல்லாம் பவர்ஃபுல்லா ஆயிடுறான். 91 காலகட்டத்தில இவங்க ஆட்சி அமைச்சோன்னா மந்திரி சபை அமைக்கிறாங்க. இந்த மந்திரி சபையில ஒரு லிஸ்டே இருக்காய்ங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. இருந்த எல்லாமே, எல்லா மேலயும் கரப்டட் கேஸ். எல்லா மேலயும் ஊழல் வழக்கு. இன்னைக்கு தாவேகால வந்திருக்காரு செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்ல கூப்பா கிருஷ்ணனா இருக்கட்டும், செல்வ கணபதியா இருக்கட்டும். அவங்க மந்திரி சபையில இருந்த எல்லார் மேலயும் ஊழல் கேஸ் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணாங்க. அந்த இத வந்து தனியா நான் அடுத்த இதுல நான் சொல்றேன். ஏன்னா, இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு நான் சொன்னா தான், இவிங்கலாம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பயங்கரமாலாம் பண்ணியிருக்காய்ங்க. அந்த ஊழல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், சும்மா டெரரா பண்ணியிருக்காய்ங்க. அத வந்து நான் பின்னாடி சொல்றேன். 92 காலகட்டத்தில என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, 1959ல பார்த்தீங்கன்னா, இந்த கனிம வளங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கனிம வளங்கள்லாம் அப்போ ஒரு வந்து சட்டம் போடுறாங்க.
அந்த கனிம வளங்கள் எந்த மாநிலத்தில் கிடைக்கிறதோ, அந்த மாநில அரசு தான் அத வந்து பயன்பாட்டோ இருந்தாலும் சரி, அத வந்து விக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்துக்கிட்ட தான் அந்த உரிமை இருந்துச்சு. சட்டமாவே இருந்துச்சு. ஒருத்தன் ஒரு பொருள கை வைக்க முடியாது. மண்ணா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, ஒருத்தன் வந்து ஒரு இந்த பொருள் மேலலாம் கை வைக்க முடியாது. இவங்க ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, 92ல 1992ல வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. அதுவரை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தீய சக்தி பண்ண ஊழலு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது எந்த விதமான ஊழல்களுக்கும் அவர் வந்து இடம் கொடுக்க கிடையாது. அதுக்கடுத்து இவங்க ஆட்சி அமைக்கிறாய்ங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கன் டீமா யார் இருக்கா அப்படின்னா, நடராஜன் உள்ளார இருக்காரு. நடராஜன் உள்ள இருக்காரு. இவருக்கு எது எதெல்லாம் காசாக்கலாம், எது எதெல்லாம் கவர்மெண்ட் பொருள விக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆளுக்கு நல்லா தெரியும். தனி பெரும்பான்மையில இருந்ததுனால, எத வேணாலும் சட்டமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு. 1959ல இந்த கனிம வளங்கள வந்து பிரைவேட் யாருக்குமே குடுக்கக்கூடாதுன்னு அது ஒரு ஜீவோ இருக்கு. தொடக்கூடாது. உனக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவையா எடுத்துக்க. இல்ல யாருக்கு நீ விக்கிறியா கவர்மெண்ட் தான் வித்தாகணும். அப்படிங்கிற ஒரு இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1992ல 19 அப்படின்னு ஒரு ஜியோவ பாஸ் பண்றாய்ங்க. என்ன அது ஜியோ அப்படின்னா, இந்த கனிம வளங்கள பிரைவேட்ஸ் வந்து டெண்டரா எடுத்து மக்களுக்கு அவங்க பயன்பாட்டுக்கு குடுக்கலான்ட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க. இந்த ஜியோவ பாஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, 3 மாஃபியாட்ட குடுக்குறாய்ங்க. 3 மாஃபியா. அந்த 92ல எடுத்தான் பாருங்க, அந்த மணல் எடுத்தது யாருன்னா, ஆறுமுகசாமி. இந்த 92ல ஆல் ஓவர் தமிழ்நாடு. தாமிரபரணியா இருக்கட்டும், வைகையா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், பாலாறா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மோனோபோலியா ஒரே ஆள்ட்ட குடுக்குறாய்ங்க. அவரு யாருன்னா, மணல் மாஃபியா ஆறுமுகசாமி. எப்புட்ன்னா, கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்ட குடுத்துருவான். இவன் கொண்டு போய் ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு வந்துருவான். இவன் எவ்வளவுக்கு எடுக்குறான், எவ்வளவுக்கு அடிக்கடி அள்ளுறான், எவ்வளவுக்கு இது பண்றாங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் கண்டுக்கவே கண்டுக்காது. அடுத்து கிரானைட் ஊழல். முடிசூடா மன்னன் அப்படின்னு அவரு அறிவிச்சுக்கிட்டாரு. கிரானைட்டோட முடிசூடா மன்னன். இவங்க வச்சிருக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊர்ல சொல்லுவாய்ங்க, விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சம்னு ஒரு பேர் இருக்கும். அது மாரி இவங்களாவது ஒரு பேர் வச்சுக்கிறது. கிரானைட்டின் தந்தை யார்றா? டிஆர்பி. அவன் எடுக்குறான். அத வந்து நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். மதுரை ஃபுல்லா மலையா இருந்தத அவன் ஒருத்தன் தான். மதுரை ஃபுல்லா சுத்தி பள்ளத்தாக்குகள உருவாக்கிட்டு போனவன். பெரிய திறமைசாலி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த ஃபாதர் ஆஃப் மினரல் வைகுண்டராஜன். வி மினரல்ஸ். இந்த 3 பேர்கிட்டயும் தமிழ்நாடு மொத்த கனிம வளத்தையும் தார வார்த்து குடுத்தாய்ங்க. 92ல இது நடக்குது. அதுக்கு என்னன்னா, முறைப்படி ஜியோ பாஸ் பண்றாய்ங்க. ஆனா அதிக பெரும்பான்மை. காங்கிரஸ் 60 சீட் இருக்கு. இவங்க 124 சீட் இருக்காங்கங்கும்போது, எத வேணாலும் சட்டமாக்கலாம் அவங்க. பாஸ் பண்ணி குடுத்துட்டாய்ங்க. இங்க தான் அந்த பிரைவேட் தனியார் வந்து உள்ள நுழையறான். இத எத பிரேக் பண்ணி குடுக்குறாய்ங்கன்னா, 1959ல இருந்த ஜியோவ வந்து பிரேக் பண்ணி தான் குடுக்குறான். அந்த 19 குடுக்குறான். ஒரு ஆர்டர குடுக்குற ஜியோவ பாஸ் பண்றாய்ங்க. அவன் வந்து அங்கிட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான். இத வந்து அடுத்த பார்ட்ல விவரமா என்னங்கிறத சொல்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.